கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, சிலுவை ஏன் ஆண்டவர் சிலுவையில் மறிக்க வேண்டும்? நிறைய விஷயங்கள் இருக்கு வேதத்தில். சொல்ல போனால் நிறைய காரியங்கள் இருக்கு. சிலுவையின் அன்பு நம்மை அந்த பாவ உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. அந்த சிந்தையோடு கூட இந்த மாலைவேளையில இருப்போம். இங்க முதலாவது விஷயம், கிறிஸ்து ஏன் மரித்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு புதிதான ஜீவனுள்ளவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, வேறு சரீரத்தோடு புதிய சிருஷ்டியாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளே நாம் எப்படி இருந்தோம்? நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக அந்த பழைய மனுஷன் யாருன்னா, நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாக அந்த பழைய மனுஷன் என்ன ஆனான் அப்படின்னு சொன்னா, சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அந்த பழைய பாவ சுபாவங்கள் எல்லாம் என்ன ஆனதுன்னா சிலுவையில அறையப்பட்டது. இன்னும் கூட நம்மிடத்துல அந்த பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், அந்த பழைய மனுஷனுடைய செயல்கள் நம்மிடத்துல இருக்குதா என்பது நாம ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, காலையிலும் மாலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவைகளை நினைக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக ஒரு வாழ்க்கை வாழ இந்த ஒரு பரிசுத்த பரிசோதனை நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகை எப்பொழுது இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆகவே பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க கடவன். இந்த நாளில் அந்த முதல் விஷயம், கிறிஸ்துவுடன் கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்து மரித்தது எதற்காக என்றால் நம்மை பிழைக்க வைக்க. ஹல்லேலூயா. நாம் பிழைக்க கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. அப்படித்தானே? நாம் பிழைத்திருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் பிழைக்கணும் என்பதற்காக கிறிஸ்து என்ன ஆனார் என்றால், அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க அந்த உள்ளான மனுஷன், உள்ளான காரியங்கள், உள்ளான சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக, அவைகளிலே நாம் தேவனுக்கென்று வாழ ஆண்டவர் இரக்கம் செய்யணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது. இங்க ஆண்டவருடைய வார்த்தை உறுதியாய் சொல்லப்படுகிறது. விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். விழித்திருக்கிறோம். அப்போ நாம் விழித்திருக்கிறவர்களாகிய நமக்காக கிறிஸ்து நம்ம என்ன பண்ணும்படியாக, நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். அப்போ விழித்திருக்கிறவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் அவரோடு கூட நாம் பிழைக்கும்படியாக, அப்படி என்றால் கிறிஸ்துவோடு கூட நாம் வாழும்படியாக, கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்க அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இது முதல் காரியம். ஹல்லேலூயா. அந்த பிழைத்திருப்பது என்கின்ற காரியம் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அப்போ நாம் அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனத்துல எப்படி இருந்தோம்? உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இதை நாம் அறிந்துக்கணும். நாம் தேவனையற்றவர்களாக,
தேவன் இல்லாதவர்களாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இது. நான் உன் அருகே என்ன பண்ணேன்? கடந்து போகும் பொழுது, ஹல்லேலூயா, ஆண்டவர் நம் அருகே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார், நம் அருகே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நான் உன் அருகே கடந்து போகும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜீவனுள்ளவர்களாக சந்தோஷமாக தேவனை ஆராதிக்க, துதிக்க, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அபிஷேகத்தின் ஆளுகைக்குள்ளாய் இருக்க ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார் என்றால், ஆண்டவர் நம்மை அன்று பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிழைத்திரு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன், உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஹல்லேலூயா. தேவன் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்கவே கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் நினைக்க வேண்டியது. இன்றைக்கு இந்த நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்னால் வந்ததல்ல. என்னுடைய திறமையோ, என்னுடைய ஐஸ்வர்யமோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய அந்தஸ்தோ இது என்னை உயர்த்தவில்லை. ஆண்டவர் என்னை பிழைக்க வைத்தார். அவருடைய பார்வையில் நான் பட்டேன். கர்த்தர் என்னை கடந்து போகிறவர் போல அவர் அப்படியே என்னை விட்டல்ல. அன்று நல்ல சமாரியன் எப்படி தன்னுடைய அந்த அடிப்பட்ட ஒரு மனிதனுக்காக இறங்கினாரோ, அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியனாய் என் அருகே வந்து, நம் அருகே வந்து நம்மை தூக்கி எடுத்தார். பிழைத்திரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. உயிர் வாழு, நீ சாகாத. நீ சாவது நான் எனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, பிரியம் இல்லை. உன் பாவத்தில், உன் அக்கிரமத்தில் நீ அவைகளில் சாகாமல் பிழைத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மக்களை பார்க்கும்பொழுது, நம்முடைய ஜனங்கள், நம்முடைய உறவினர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், இன்றைக்கு நம்மை அப்படி எந்த நிலையில நாம் இருந்தாலும் நம்மை அப்படியே விட்டு போகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. இவன் என்ன, நாம் என்ன கண்டுக்கிறது, இவனுக்கு என்ன நாம செய்யறது, இவங்களுக்கு என்ன நாம பரிந்து பேசுவது, இப்படி போன்ற ஒரு ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நமக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள்ல அவர் நமக்கு துணையாய் இருக்கார். ஹல்லேலூயா. துணையாயிருந்து நடத்தினார். ஹல்லேலூயா. நம்மை பிழைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நாம இல்லை. தேவன் நம்மை நினைத்திராவிட்டால், ஆண்டவருடைய நினைவுகளை நாம் இல்லைன்னா இந்த இரவு நேரத்தில் இங்கே நம்ம ஆலயத்தில் இல்லாமல் இருந்திருப்போம். அப்போ தேவனுடைய அன்பு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், கிறிஸ்து நமக்காக மரித்ததினுடைய மேன்மை எத்தனை பாக்கியம், அது எத்தனை சிறந்தது. ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 4 காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நம்மை நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து என்ன ஆனார்? மரித்தார். 2வது, நமது பாவங்களுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி எதற்காக அவர் மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக. நம்முடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவைகளை பஞ்சை போல் வெண்மையாக்க இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. வேறு எந்த காரியத்தினாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்யும் பொழுது கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிலுவையிலே அறைகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏதோ
என்றோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய அந்த சிலுவை தியான கூட்டங்களை இன்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். என் நினைவாய் இதை செய்யுங்கள் என்று சொன்னவருடைய நினைவுக்குரிய காரியங்களை நாம் செய்கிறோம் என்று ஏதோ ஒரு எப்பொழுதுமா நாம் செய்கிற காரியமாய் விடாதபடிக்கு கிறிஸ்துவின் மேன்மையை நாம் உணரும் பொழுது அது நமக்கு பலனாய் இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நம் பாவங்கள் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்காக. அநேக வேளையில துணிகரமாய் பாவம் செய்கிற நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளேயே துணிகரமான பாவங்கள் செய்வதற்குரிய இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த பாவத்திலிருந்து முழுமையாய் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, சத்துருவானவனை முற்றிலுமாய் முறியடிக்கக்கூடிய பலனற்றவர்களாய் இருப்பதனால ஒவ்வொரு முறைக்கும் பாவங்கள் செய்யும் பொழுது, பாவம் என்ன, ஒரு பெரிய ஒரு கொலை செஞ்சுட்டேன் அப்படி அல்ல, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் அதல்ல, கற்பனையை மீறுவதே சின்ன செய்யாத. ஆண்டவர் மாத்திரம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னார்? இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவே. அப்போ ஒரு சின்ன வார்த்தை, இவங்க அந்த 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 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை தேசத்திலே உலகத்திலே இல்லாமற் போயிருக்கும். இன்றைக்கு அதுதான் நீயும் நானும், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கீழ்ப்படியாமை, எதிர்த்து பேசுவது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வேதம் வாசிக்கலனாலும் அது பாவம்தான். ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக, அந்த உனக்காக எனக்காக அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய பெயரை வைத்து, ஆண்டவர் நீர் எனக்காக மரித்தீர், என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக உம்முடைய ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் எத்தனை விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவர் உலகத்தில் சிந்தினார். ஒவ்வொரு மனிதனுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அப்படின்னா பாவம் என்பது கொடுமையானது, பாவம் என்பது அழிவுக்குரியது. பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கு. என்னங்க? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இது சில நேரங்களில் அநேக ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனால் பாவத்தை தைரியமா செய்வாங்க. இந்த பாவம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாவம் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவனிடத்தில் ஒரு கணக்கு இருக்கு, நம்மை குறித்த கணக்கு, உங்களை குறித்த கணக்கு. அப்போ நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. அப்போ ஒரு மனிதன், அதே ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. எந்த மனிதன் யாரானாலும் நாம் பாவம் செய்யும் பொழுது மரணத்திற்குள்ளாக நாம் போகிறோம். மரணம் ஆளுகை செய்கிறது. அந்த பாவத்திற்கு ஒரு சம்பளம் உண்டு, அதுதான் மரணம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்பது என்ன அப்படின்னா, கிருபையினால் கிடைப்பது மன்னிப்பு, கிருபையினால் கிடைப்பது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்து மரணத்துக்கு ஏதுவானவர்களாக, மரணம் என்கின்ற தண்டனைக்குரியவர்களாய் இருந்தோம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, அப்போ அந்த கிஃப்ட் ஆஃப் என்னது, கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன கிடைத்ததுன்னா, பாவத்திலிருந்து மன்னிப்பு, பாவத்திலிருந்து நாம் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் மாறும் ஸ்லாக்கியம் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் நினைவாய் நாம் பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நினைத்து நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், ஆண்டவருடைய நோக்கம். ஹல்லேலூயா. இப்போ பாவம் செய்யும் ஆத்துமா என்ன ஆகும்? சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ நாம் பாவத்தில் சாகாமல் இருக்க, மரணம் என்கின்ற தண்டனைக்குள்ளாய் போகாமல் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 59:1-2 பாவத்தின் சம்பளம் மரணம். ஒன்று, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் கிடையாது.
பாவம் செய்கிறவன் அந்தகாரத்திலேயும் சத்ருவின் பிடியிலிருந்தும் வெளிவருவது கடினமான காரியம். அப்போ இன்னொன்று, பாவத்தினால் நமக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. அந்த வசனம் அதுதான் சொல்றது. உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு, நன்மை உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு அவைகள் எப்படி இருக்கா? தடையாயிருக்கு. இன்றைக்கு அநேகர் நாம நானும் ஜெபம் பண்றேன், எனக்கு நடக்கவே இல்லையே, நானும் ஜெபம் பண்ண, இந்த காரியங்கள் அப்படியே தடையா இருக்கே. அப்போ நாம யோசிக்கணும், எந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஆண்டவரை மாத்திரமே குற்றப்படுத்துவோம். ஆண்டவர் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, அதை செய்யல அப்படின்னு. அப்போ தேவன் செய்கிற நன்மைகளுக்கும் சில நேரங்களில் தடையா இருக்கிற காரியங்களுக்கும் நாமே காரணர்களாயிருப்போம். அல்லேலூயா. அதை நாம யோசிக்கணும். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், ஆண்டவர் எது நிமித்தமாக இந்த காரியத்தை எனக்கு தடையாய் வைத்திருக்கிறார். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். அப்போ நம்முடைய நன்மை வராமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் தடையாயிருக்கிறது. மூன்றாவது, எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். முதலாவது நான் சொன்னேன், நாம் ஏகமாய் பிழைத்திருக்க அவர் மரித்தார். கிறிஸ்து ஏன் மரித்தார்னா, நாம் ஏகமாய் பிழைத்திருப்பதற்காக கிறிஸ்து மரித்தார். இரண்டாவது, நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். மூன்றாவது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை அழிக்க கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. இந்த மரணம் என்ன கொண்டு வரும்னா, பயத்தை கொண்டு வரும். மரணம் தேவனை விட்டு தூரமாக்கும். மரணம் அதிலிருந்து வெளியில வருவது கொடுமையான ஒரு காரியம். அதை நம்ம பார்க்கும்போது வசனம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, மரணம் எப்படியா, சத்துருவானவன் என்ன செய்வான்னா, அந்த லௌகீக துக்கம், ஐயோ என்னால் வண்டி வாங்க முடியலையே, எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்களே, எல்லாரும் வீடு கட்டிட்டாங்களே, என்னால் வீடு கட்ட முடியல, இதெல்லாம் என்ன துக்கம்? லௌகீக துக்கம், உலகத்திற்குரிய துக்கம், உலகத்தின் காரியங்கள், எனக்கு நடக்கலையே என்கின்ற காரியங்கள், இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே தேவன் அவைகளை தருவார். ஆனால் இந்த லௌகீக துக்கம், வேதம் சொல்வது 2 கொரிந்தியர் 7:10, லௌகீக துக்கம் எதை கொண்டு வருமா? மரணத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமாவிலே, மரணம்னா நம்ம சரீரத்தில் இல்லை, ஆத்துமாவிலே மரணத்தை கொண்டு வரும் பொழுது மனிதன் நிம்மதியை இழந்து விடுகிறான், சமாதானத்தை இழந்து விடுகிறான். மரித்தவனுக்கு நன்மை தீமை ஒண்ணுமே தெரியாது. அதான் வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை அவங்களுக்கு துதிக்கவும் தெரியாது, தேவனை ஆராதிக்கவும் தெரியாது. ஏனென்னா அவங்க இருதயத்தில், அவர்கள் ஆத்துமாவிலே மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது, அவர்கள் மரித்தார்கள். இந்த மரண பிடியிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுக்க, அவனை எழுப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதுதான் நாம படித்தது. மரணத்துக்கு அதிகாரியாகிய, இப்போ இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் யார் ஆளுகிறார்கள்? சத்துரு, பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. உலகத்தில் வருகிற எல்லா காரியமும் அவனால் கொண்டு வரப்பட்டவைகள். அவைகளை அவன் காட்டி மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறான், மரணத்திற்குள்ளாக்குகிறான். அது மட்டும் அவன் செய்யல, அடிமை. அதே எபிரேயர் 15ஆம் வசனம் 2:15, இந்த மரணம் எப்படியா, ஜீவ காலெல்லாம் மரண பயத்தினால அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு எப்படியானார்? கிறிஸ்து மரித்தார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு பயம் சில நேரங்களில் வரும் பொழுது அது கொஞ்சம் கூட ஒரு சமாதானமே உண்டாகாது. ஆனால் அதே நாம் வேதம் வாசிக்கும் பொழுது, விசுவாச வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அந்த பயத்திலிருந்து தேவன் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கு பயம், இந்த காரியம் நடக்கலையே பயம், இது எப்போ நடக்குமோ பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், சரீர பலவீனங்களை குறித்த பயம், இன்னும் நான் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே, கடன் அடைக்க முடியலையே, சரியான வருமானம் இல்லையே, இன்னுமா என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலையே, என்னுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்களை என்னால் விட முடியலையே, இன்னுமா கூட மொபைல் இன்ட்ரெஸ்ட், மொபைலில் கேம், சினிமா பார்ப்பது, புகைப்பிடிப்பது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பது, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட மதுபானம் அருந்தி வருவது,
ஆலயத்திலே உட்கார்ந்து தூங்குவது, இங்க உட்கார்ந்து வீணான சிந்தனைகளை யோசிப்பது, உலகத்தின் சிந்தனைகளை இருதயத்திலே கொண்டு வருவது, இது எல்லாமே பாவம், மரணத்திற்குள்ளாய் கொண்டு போகிற ஒரு செயல். இது யாருடைய செயல்னா மரணத்தின், அது அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், இந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறது. எகிப்தின் அந்த பாவ அடிமைத்தனம், எகிப்தில் கொஞ்சம் கூட ஜனங்கள் மகிழ்ச்சியாயிராதபடிக்கு அந்த அடிமைத்தனம் கொடுமையாயிருந்தது. உலகம் பாவம் என்கின்ற இந்த எகிப்திலே இன்னும் ஜனங்கள் அப்படியே ஊன்று போயிருக்கிறார்கள். தேவன் வெளியில வரும்படியாக, அவற்றிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றார், நான் எதற்கும் என்ன பண்ண மாட்டேன், அடிமையாக மாட்டேன், அடிமையாக மாட்டேன். இன்றைக்கு நம்மால சொல்ல முடியுதா, நான் இதற்கு நான் அடிமையாக மாட்டேன், இந்த பாவத்துக்கு அடிமையாக மாட்டேன். என்றைக்கு நாம் விட்டு கொடுப்போமோ, என்றைக்கு அப்பேற்பட்ட தீய செயலிருந்து வெளியில வருவோமோ, அன்றைக்கு தான் நாம் அந்த நித்திய ஜீவனுக்குரியவர்களாய், ஜீவனுள்ளவர்களாக, ஜீவ காலமெல்லாம் அந்த மரண பயம் இல்லாமல் வாழ்கிற அந்த உன்னத வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். ஜீவகாலம் வாழ்கிற காலத்திலே ஒரு தைரியம், தேவனை கிருபாசனத்தண்டை வரக்கூடிய தைரியம், நாம் ஜெபிக்குவதற்கு ஒரு தைரியம், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவதற்குரிய தைரியம், பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய தைரியம், விசுவாசத்தோடு இருப்பதற்குரிய தைரியம் எதனால கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தின் அடிமைதனம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மால் தைரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த மரணத்திற்கு பயப்பட்டு, மரண பயத்தில் இருக்கிற அந்த அடிமைதனத்தின் ஆவியை முறிப்பதற்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா 4 காரியங்கள் நாம் என்னென்ன பார்த்தோம். 1, நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி கிறிஸ்து மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து, என்னுடைய, நம்முடைய, நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார். 3வது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்க கிறிஸ்து மரித்தார். பாவத்தின் அடிமைத்தனம், பயம் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை முறியடிக்க கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம யோசிக்கணும், ஆண்டவரே நீர் எனக்காக செய்த மேன்மையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள் என் வாழ்க்கையை நான் மறக்கக்கூடாது. அனுதினம் அன்றாட நம்மளோட வாழ்க்கையில நாம் இவைகளை அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50வது வசனம். அடுத்து, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க கிறிஸ்து மரித்தார். வேதவசனம் சொல்லுதில்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர், என்றைக்கும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டது, என்றைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டேன், என்றைக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அந்த நாள் அந்த வசனம் எனக்கு தேவைப்பட்டது, இப்போ எனக்கு தேவையில்லை என்று நாம் சொல்லுவதற்கு இல்லை. என்றைக்கு நமக்கு மரணம் வருமோ அந்த நாள் பரியந்தம் நாம் இந்த வார்த்தையை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கெட்டு போகாமல் இருப்பதற்காக இயேசு தம்முடைய குமாரனை அனுப்பினார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்தார். ஆகவே இந்த நாளிலே இந்த சிலுவை தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மறவாமல் அவைகள் இருதயத்தில் வைத்து அவைகளை தியானித்து அவைகளின்படி நடக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஜெபிப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பலிபீடத்தில் பரனே படைக்கிறேனே இந்த வேளை,
அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.